ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று விசிக விருது வழங்கும் விழா நடைபெற்றது. அந்த விருது வழங்கும் விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை, எங்களை வெளியேற்றியது மு.க. ஸ்டாலின் தான். விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை செய்தது யார்? பெருமதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். தாவேகா கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம் அப்படின்னு கூட்டணியையும் நேற்று அறிவித்து விட்டார். அவர் பேசின விஷயங்களை ஒன்றா கேட்கலான் இருக்கிறேன். இப்போ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. 35 ஆண்டு கால என் உழைப்பு வீணாகி விட்டதாக நான் நொந்து போய் கிடக்கிறேன். எந்த அடிப்படையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சிங்க அப்படின்னு யாரும் கேட்க தயாரா இல்லை. பதவிக்கு தான் தயாரா இருக்கிறாங்க. நாளைக்கு பாஜக கூட்டணிக்கு போனா கூட அதுல ஒரு பதவி வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறீங்க. ஏன் பாஜகவோடு போறோம், ஏன் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்ற கேள்வியை கேட்கின்ற தம்பிகள் தான் எனக்கு வேண்டும். அப்படிப்பட்ட தம்பிகள் இல்லை. பதவி ஆசை தான் இருக்குது. நான் நொந்து போயிட்டேன், என் உழைப்பு வீணா போச்சு அப்படின்றாரு. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி இருக்கு. தன்னுடைய கட்சி எந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை இன்னொரு விஷயத்தோடையும் இணைச்சு பார்க்கலாம். தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு உயர்நிலை குழு கூட்டத்தை வீடியோ காலில் கூட்டி பேசும்பொழுது அப்போவும் பெரும்பாலான உறுப்பினர்கள் சேரணும்னு தான் சொன்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னவர் ஏன் அது உடன்பாடு இல்லை அப்படின்னு விளக்கலை. ஒரு கால் விஜயை ஆர்எஸ்எஸ்ஸின் வளர்த்த பிள்ளை அப்படின்னு அவர் சொன்ன விமர்சனத்தின் காரணமாகவா, எதுக்காக அப்படி அவர் முடிவெடுத்தார் அப்படின்னு அவர் சொல்லலை. சரி, இப்போ கட்சி உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு எப்படி முடிவெடுத்தாங்க? அதன் பிறகு அமைச்சர் ஆகணும் அப்படின்றதையும் அவங்க முடிவெடுக்கிறாங்க. இவர் அதுலேயும் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இருந்தால் அப்படி பதவிக்காக போயிட்டோன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ரெண்டு முடிவுகள்லையும் இவர் எதிராக இருந்தார்? கட்சி ஏன் அதுக்கு எதிராக இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த முரண்பாட்டை வெளியே தெரிவிப்பதன் மூலமாக திருமாவர்கள் எதை சாதிக்கிறார்? அதாவது நான் சரி, கட்சியினுடைய பெரும்பாலான உறுப்பினர்கள் தவறு அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை அவங்க சரி, எனக்கு தான் அதில் உடன்பாடு இல்லை, அதாவது அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல வராரா? இதுலேயே அவர்கிட்ட ஒரு குழப்பம் இருக்குது. முதல்ல இதை கட்சிக்குள்ளே என்ன விவாதிச்சிங்க, யார் எவ்வளோ ஆதரவு அப்படின்றத வெளியே தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அப்படி தெரிவிக்கிறதுலையே திருமாவர்களிடம் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. இந்த தடுமாற்றம், குழப்பம் இதெல்லாம் அவர் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த விஷயத்தில் அப்படி ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்றது தான் அதை காட்டுகிறது. இன்னும் நேற்று அவர் பேசும்போது அப்படி கேட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா, இதை ஏன் நீங்கள் யாரும் கேட்கல? ஆமாம், தாவேகாவுக்கு ஏன் ஆதரவு அளித்தீர்கள்? இப்போ நாளைக்கு பாஜகனா கூட பதவி கொடுத்தா போதும் அப்படின்னு இருப்பீங்களா எதிர்த்து கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லையா. தாவேகாவோட உயர்நிலை குழுவில் நாங்கள் பேசினதின் அடிப்படையில் தாவேகாவுக்கு வெளியிலிருந்து சப்போர்ட்டுன்னு அவர் அறிவிக்கும் போதே அங்கே விசிகா தொண்டர்கள் கரவொலி, விசில் சத்தம் எல்லாம் விசில் அடிச்சிட்டாங்க. அவ்வளோக்குது. அதுவே அவருக்கு எரிச்சலாக இருக்குது. திரும்பி பார்க்குறாரு. அப்போ தன்னுடைய தொண்டர்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபேக்ட்டு. ஏன் அப்படி இருக்கிறாரு? இன்னொன்று சொல்கிறாரு இல்லையா, 35 ஆண்டுகளாக நான் செய்த அரசியலுக்கு பலனே இல்லைன்னு அர்த்தமாயிருது, வீணா போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய கருத்து அப்படி இல்லை. ஓரளவு அது தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தியிருக்கிறார். இந்துத்துவா பாசிசத்தை எதிர்த்து நம்ம போராடணும், இதை முடிந்த மட்டும் அவர் கொண்டு போயிருக்கிறார். ஆனால் தாவேகாவுடன் சேரலாம், கூட்டணியில் சேரலாம், அல்லது வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாம், அமைச்சரவை சேரலாம் அப்படின்ற போதே இந்த அரசியல் ரீதியாக தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தினதுக்கு எதிரான போக்கு தான் வரும். இதை நம்ம அந்த ஆரம்பத்திலே பேசியிருக்கிறோம். 10ஆம் தேதி அவர் ஆதரவு கொடுக்கணும் போது இவருக்குன்னு இல்லை, இடதுசாரி கட்சிகள் எல்லாருமே என்னன்னா தங்களுடைய தொண்டர்களை அப்படி ஒரு ரசிகர்களாக மாற்றுகின்ற வகையில் தட்டில் வைத்து விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நடக்க போகுது. நாளைக்கு எப்படி விஜயை வைத்து தான் 234 தொகுதிகளில் வாக்குகள் விழுந்ததோ அதே போல இவர்கள் கூட்டணி வைத்து போட்டியிட்டாலும் அதுதான் நடக்க போகுது. இதனால் தங்கள் கட்சியினுடைய தனித்தன்மை, சுய அடையாளம், அரசியல் ரீதியான ஸ்டாண்டு
இது எல்லாமே மறைந்து மங்களாகி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை ஒரு கால் அவர்கள் இதை யூகித்து உணர்ந்துட்டாரா என்னன்னு தெரியல. அதற்காக தான் இந்த ஒப்புதல் வாக்குமூலம். இப்ப அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமாவளவன் விரும்பி இருந்தால் அமைச்சராகி இருக்கலாம் அல்லவா, ஆனால் அவர் ஆகவில்லை. அந்த வாய்ப்பை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றல்லவா திருமாவளவன் முனைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர் அதை செய்யவில்லை. மாறாக 30 ஆண்டு காலம் தம்மோடு களத்திலே நிற்கிற ஒரு தம்பிதான் அந்த இடத்தில் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழைத்து கொண்டு போய் அந்த நாற்காலியில் அமர வைத்து விட்டு வந்தானே, அதுதான் திருமாவளவன் என்று யார் பேசினார்கள்? எத்தனை பேர் பேசினார்கள்? யார் சுட்டி காட்டினார்கள்? தோழர்களே, இதுவெல்லாம் உங்கள் சிந்தனைகளுக்காக நான் முன்வைக்கிற கருத்து. யாருக்காகவும் நான் விளக்கம் சொல்லவில்லை. ஏன் திருமாவளவன் அடிக்கடி விளக்கம் சொல்றார்? என் தோழர்களை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் தலைமையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு விளக்கம் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதில் எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. நான் பெரிய தலைவர், நான் யாருக்குன்னு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அற்பத்தனமான ஒரு ஈகோயிஸ்ட் அல்ல நான். எனக்கு பதவி ஆசை இருக்கு அப்படின்னு மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்யறாங்க. எனக்கா பதவி ஆசை இருக்குது, நான் தான் முதல்வர், என்னை முதல்வர் ஆக்குன்ற அந்த முயற்சி, அந்த வாய்ப்பையே மறுத்தவன் நான். இன்னும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தேன்னா அந்த வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி இருந்தும் மறுத்தவர் திருமா அப்படின்னு யாரும் ஊடகத்துல பேச மாட்டாங்க. பதவி ஆசை பிடித்தவன் அப்படின்னு என்னை விமர்சிக்கிறார்கள், அற்பர்கள் அப்படின்னு கடுமையா பேசுறாரு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக தேர்தல் வாக்கரசியலை பொறுத்தவரை நீங்க எம்எல்ஏவும் கூட ஒரு பதவி தான், எம்பியும் ஒரு பதவி தான், நீங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் அமைச்சரவையும் ஒரு பதவி தான். அதிகாரம் இல்லாமல் தேர்தல் அரசியல் இல்லை. அதனால தேர்தல் அரசியலில் இருந்துக்கிட்டே எனக்கு பதவி வேணாம், நான் அதை துறந்தவன், அது மாதிரி ஆசைகள் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு தலைவரோ ஒரு நிர்வாகியோ யாரும் அப்படி பேச முடியாது. திருமாவளவன் ஏன் அதற்கு அப்படி பேசுகிறார்? ஏன் அப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அவர்கள் ஒரு ஆளுங்கட்சியில் கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்கின்ற ஒரு வாய்ப்பு என்பது தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றதான் திருமாவுடைய கருத்து. எப்போ சொன்னார்? விஜய் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார். ஆமாம். இப்போ விஜய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாரு, திமுக அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை இன்னும் வரல அப்படின்னு சொன்னார் இல்லையா? ரெண்டாவது துணை முதல்வர், அது ஒரு அதிகாரம் இல்லாத போஸ்ட், அது அப்படியே என்ன சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னார். அப்படியும் சொல்லியிருக்காரு. இப்போ தேர்தல் முடிந்த பிறகுதான், விஜய் ஜெயிச்ச பிறகுதான் இந்த வாய்ப்பு ஒன்று முன்னாடி வருது. வாய்ப்பு வந்த பிறகு இந்த அமைச்சரவை இதில் நம்ம சேரலாமா வேண்டாமா அப்படின்னு இவர்கிட்ட ஒரு தயக்கம் இருக்குது. ஆனால் தொண்டர்கள் நிர்வாகிகள்கிட்ட அப்படி ஒரு தயக்கம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இடதுசாரி தலைவர்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அவங்க ஏன் இதில் சேரலை, அமைச்சரவை சேரலை அப்படின்னு சொன்னால், நம்ம எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறோம் ஒன்று, நம்மளுடைய எம்எல்ஏக்களும் குறைவு, இப்படி இதில் நம்ம சப்போர்ட் பண்ணும்போது அந்த தாவேகா அல்லது விஜய் அமைச்சரவை அவர்கள் செய்கின்ற தவறுகள், அவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்மளும் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு வந்துடும். அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க தெளிவாக முடிவெடுக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் இடதுசாரிகளோடு சேர்ந்து தான் முடிவெடுப்பேன்னு சொல்லக்கூடிய திருமா அவர்கள் இதில் மட்டும் ஏன் மாறுபட்டு முடிவெடுக்கிறாரு இல்லையா? இப்போ வெளியிலேருந்து ஆதரவுன்ற வரைக்கும் இடதுசாரிகளோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணவர் இதில் ஏன் மாறுபட்டு எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பதவி என்பது தேவை என்பதுதான் அவருடைய கருத்து. அமைச்சரவையில் தேவை என்பது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னாடி மேலவளவில் பேசும்போது என்ன சொல்கிறாரு? இது ஒரு வரலாற்று புரட்சி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன? தாவேகா விஜய் 8 பேருக்கு பட்டியலின மக்களுக்கு அமைச்சரவை பங்களிப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை கடுமையாக சபாநாயகரோட சேர்த்து 9 பேருக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாராட்டுறாரு. இதுக்காகவே தாவேகாவை பாதுகாக்க வேண்டிய கடமை சிறுத்தைகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாரு. விஜய்க்கு இருக்கோ இல்லையோ நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒடுக்கப்பட்ட இந்த தலித் சமூகத்தினருக்கு 8 அமைச்சர் பதவிகளை தந்திருக்கிற முன்னெடுப்பு, கூடுதலாக துணை சபாநாயகர் பொறுப்பு என்று 9 பேருக்கு இந்த வாய்ப்பை வழங்கி தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி ஆட்சி முறை என்கிற முன்னெடுப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம், உண்மையான நேர்மையான தேவையான சரியான
பிரதிநிதித்துவம் என்கிற அரசியல் சூழல் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. இதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, இது அரசியல் மாற்றத்தை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு, இதனை அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நமக்கு இருக்கிறது. அப்ப இப்படி ஒரு இதை சொல்லி விஜயை வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இந்த பதவி முக்கியம் என்பதை அவர் உணர்ந்ததால் தான் இப்படி சொல்லுகிறார். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, விஜய் கூட அமைச்சரவா நீங்க ஆளானாலும் சரி, இல்ல விஜய் 8-9 பேருக்கு கொடுத்தாதாலும் சரி, என்ன சமூகத்துல ஒரு மாற்றம் வந்துட போகுது, என்ன விளைவை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்றதுதான் முக்கியம். இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா பிரதிநிதித்துவம் அப்படின்றது முக்கியம் தானே. இப்ப நீங்களே ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு, இன்னும் குறிப்பாக சொன்னால் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இவ்வளவு பேர் வந்து அமைச்சராகின்ற வாய்ப்பை வழங்கியது விஜய் தானே. இல்ல, இதே வாய்ப்பை வழங்கிய விஜய் கவின் ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது அங்க அந்த ஆணவ படுகொலையை சொல்லி ஏன் அவர் வந்து கண்டிக்கல? அதே போல இங்க தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறையில் நடந்துச்சு இல்லையா, அதை பற்றியும் அவர்கள் ஏன் வந்து பேசவில்லை? பேசினால் ஆதிக்க சாதி கட்சியினுடைய எதிர்ப்பை நம்ம சம்பாதிக்க வேண்டி வரும். திருநெல்வேலியில முக்களத்தோர், இங்க வந்து கள்ளர். ஆமா, இந்த விவகாரத்திலேயே அந்த ஆடியோ வந்து வெளியானுச்சு. நம்ம டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ண முடியும், பொலிட்டிக்கலா சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு திருமாவளவன் பேசுற ஒரு ஆடியோ வந்து வெளியாயிருக்கு. அதுக்கும் நேற்று வந்து பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அது வந்து ஃபாரின்சிக் டிபார்ட்மெண்ட்ல இப்படியெல்லாம் பரிசோதிப்பாங்க, உண்மையிலேயே கொலை செய்யப்பட்டிருந்தால் உடம்புல காயம் இருந்திருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க, அப்படிலாம் இல்லை. இவரே தடயவியல் துறையில வேலை பார்த்தவர் இல்லையா, சென்னையில வேலை பார்த்துட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு தான் போனார். அதனால அதை டெக்னிக்கலா பேசுவதற்கு நம்மை விட திருமா அவர்களுக்கு தெரியும். கேள்வி என்னன்னா, இது சமூக ரீதியான பார்வை, அரசியல் ரீதியான பார்வை தானே முக்கியம். இங்க டெக்னிக்கலா ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க, ஃபாரின்சிக் ஆய்வு, அது வந்து 2ஆம் பட்சமானது தான். நடந்திருப்பது இந்த பிசிஎஸ்சி காதல், அது வந்து பிடிக்கல யாருக்கு? குறிப்பா வன்னியர் பறையர் அவங்களுக்கு பையன் வந்து பறையர் சமூகம், பொண்ணு வன்னியர் சமூகம், மைனர் பொண்ணு. அது வந்து பிடிக்கலன்றதுனால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. நெல்லையிலையும் அதே தான் பிரச்சனை. தேவேந்திர குல வேளாளர், இன்னொரு புறம் முக்குலத்தோர், இப்படிதான் அங்க நடந்திருக்கு. அப்ப இதை சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக இந்த விஷயங்களை பார்க்கறதும் கொண்டு போறதும், தமிழக மக்கள்கிட்ட அப்படி ஒரு இதனுடைய நியாயத்தை சொல்லி கேட்கறதுக்கு பதிலாக விஜய்க்கு ஏற்பட்ட அதே தடுமாற்றம் இன்னைக்கு திருமாவுக்கும் வந்துருச்சோ. கடந்த 3 மாதத்துல 9 ஆணவ படுகொலைகள் வந்து நடந்திருக்கு. இதுல என்னன்னா எவிடன்ஸ் கதிர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. தமிழகத்தில் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று தாக்கல் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்ப ஆட்சி அவங்க கையில வந்துருச்சு, இப்போவாது நீங்க ஏற்றுங்க. ஜஸ்டிஸ் KN பாஷா அவர்கள் தலைமையில் எவிடன்ஸ் கொடுத்த டாக்குமெண்ட் 6000 பக்கங்கள் இருக்கு, 25 பேருடைய வாக்குமூலங்கள் இருக்கு. ஆணவ படுகொலை தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு வன்னியரசு வந்து தொடர்ந்து முறையிடுவது விஜய் வந்து விரும்பல அப்படின்னு அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார் வெளிப்படையா. அப்ப கண்டிப்பா அவர் கான்டாக்ட்ல இருந்திருப்பாரு, உள்ள என்ன நடக்கு அப்படின்றதான் அவர் வந்து சொல்றாரு, பேட்டியில சொல்றாரு. ஆமா, இதுவும் நடந்திருக்கு. 2வது, விஜயும் இந்த ஆணவ படுகொலை பற்றி எதுவும் பேசல. அப்படி இருக்கும்போது சமூக ரீதியான ஒரு பார்வையை முன்வைக்க வேண்டிய திருமா அவர்கள் டெக்னிக்கலா இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? அவர் மேலவளவில் பேசின விஜயை காப்பாற்றுகின்ற அந்த கடமையில இது வருதா, இல்ல அந்த கடமைக்கு எதிரானதா அப்படின்றத அவர் தான் வளர்க்கணும். பதவி ஆசை இல்ல அப்படின்றது குறித்து திருமாவளவன் வந்து சொல்றாரு. அது நமக்கும் தெரிஞ்சதுதான். பாஜக வந்து அமைச்சர் பதவி, ஒன்றிய அமைச்சர் பதவி வழங்க அவருக்கு வந்து முயற்சித்தும் அவர் வந்து அதை விரும்பல, தட்டி கழித்து விட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அப்படி இருக்கிறவர் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு அரசியல் நிலைமை மாறும், ஒரு தொங்கு சட்டசபை உருவாகும் அப்படின்றத ஏற்கனவே வந்து கணித்து அவர் வந்து பேசினார். காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுவதாகவும் அறிவித்தார். இப்போ இதை ஒட்டி புதிய தலைமுறை விவாதத்தில் 4 கூட்டணி கட்சியினரும் கலந்துகிட்ட விவாதத்தில் திருமாவளவன் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஏவாவேலு சொன்னது, உங்கள் குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தரை நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போடுங்க, அவங்கள கண்டிப்பாக ஜெயிக்க வச்சிடுறோம், நீங்கள் 29 வரைக்கும் எம்பியாக தொடருங்க, அதுக்கு பிறகு நீங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆயிருங்க அப்படின்னு சொன்னார். அவரும் அதே போல் கள்ளக்குறிச்சியில் தன்னுடைய அக்கா மகளைத்தான் இவர் வந்து வேட்பாளராக
நிற்க வைத்தார். ஆனா பதவி ஆசை இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நமக்கு எழற ஒரு கேள்வி. அதை பொறுத்த வரைக்கும் அவர் தரப்பு விளக்கம் என்னன்னு சொன்னா, தமிழகத்துல பிஜேபி தீர்மானிக்கக்கூடிய ஒரு தொங்கு நிலை சட்டமன்றம் உருவாக போகுது. அதுல விடுதலை சிறுத்தைகள் முக்கியமான ஒரு ரோல் ஆற்ற வேண்டி இருக்குது. அந்த காரணத்திற்காக தான் நான் வந்து போட்டியிட முடிவு செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி செஞ்சிருந்தா அதுல உறுதியா இருக்க வேண்டியது தானே. அப்ப வந்து அவங்க திமுகவும் அதை மறுக்கிறது, மற்றவங்களும் கேட்குறாங்க, மற்றவங்களுக்கு இது தெரியல. அப்ப இது பதவின்ற பிரச்சனை இல்லை, பதவின்ற பிரச்சனையும் இருக்கு. அரசியல் ரீதியாக அவர் சொல்ல வர்றது தொங்குநிலை சட்டமன்றத்தினுடைய பிரச்சனைகள், அது பிஜேபி அட்வான்டேஜ் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் சொல்றாரு. சரி, இப்போ அதை ஏன் சொல்லுகிறார்? இப்போ பார்க்கும்போது இப்போ தொங்குநிலை சட்டமன்றம் தான் உருவாயிருக்குது. இதுல பிஜேபி முக்கிய பிளேயரே கிடையாது. முக்கியமான பிளேயர் வந்து விஜய் தான். பிஜேபி ரோல்ல விஜய் எடுத்துக்கிட்டாப்ல. அப்ப இப்போ வந்து அந்த சூழல்ல எடுத்த முடிவு என்பது இதற்கு செல்லாது. இதுக்கு நீங்க ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க? இப்ப கொடுக்கும்போது நான் வந்து எம்எல்ஏவா இருந்தாலும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி அவர் யோசித்தா அவருடைய உள்ளத்துல அது இருக்கு அப்படின்றது தெரியுது. ஆனால் இந்த அது கூட பரவாயில்ல. ஆனா விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் வளர்த்த பிள்ளைன்னு சொல்லிட்டு அவரு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு இல்லையா? ஆமா, அது சொல்றாருல்ல. பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு தனிப்பெருங்கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது. நமக்கு அதிலே மகிழ்ச்சி இல்லைதான். ஏனென்றால் நாம் திமுக கூட்டணியிலே போட்டியிட்டோம். எப்படி நாம் மகிழ்ச்சி அடைய முடியும்? தாவேகா தேர்தலில் வென்றது உண்மையிலேயே மகிழ்ச்சி இல்லை எனக்கு. ஏன்னா நாங்க வந்து போட்டியிட்டது திமுக கூட்டணியில, எங்களால எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் இந்த தேர்தல் வெற்றியில அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் என்று நான் விமர்சித்து விட்டு, இல்லை இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி தாருங்கள் என்றா நாங்கள் பேசினோம், கெஞ்சினோம், வாதாடினோம், அதற்காக காத்திருந்தோம்? இல்லை, நாங்கள் அப்படி பேசியது எங்களுக்கு இருந்த சந்தேகம். நேருக்கு நேர அந்நிய அரசை அமைச்சர் நாற்காலியில அமர வைத்த பிறகு நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் 3 பேரும் அமர்ந்து முதலமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், எனக்கு உங்கள் மீது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம் இது. ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு எங்களை வியப்புக்குள் ஆழ்த்தி இருக்கிறது. நீங்கள் நினைத்திருந்தால் அதிமுக ஆதரவை பெற்று ஆட்சியை உடனே அமைத்திருக்க முடியும், அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளின் ஆதரவும் உங்களால் பெற்றிருக்க முடியும். ஆனால் மதசார்பற்ற சக்திகளாக களத்தில் மக்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கிற எங்களை போன்றவர்களை நீங்கள் அழைத்து ஆதரவு கேட்டிருப்பது ஒரு துணிச்சலான முடிவு. ஆகவே நீங்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. மத சார்பின்மையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பது எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. விஜய், அதாவது வன்னியரசை அமைச்சராக போய் அவரோட சேர்ல உட்கார வச்சுட்டு நானும் ரவிக்குமாரும் வந்து முதல்வரை வந்து சந்தித்தோம் விஜய். அப்போ அவர்கிட்ட வந்து நான் ஏற்கனவே இப்படி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு உங்களை, அதனால ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு விமர்சித்தேன். அதிமுகவிடம் உங்களுக்கு வாய்ப்பு அதிமுகவிட்ட கேட்கறது இருந்துச்சு, ஆனால் அதிமுகவிடம் ஆதரவு கேட்காமல் நீங்கள் வந்து மதச்சார்பற்ற சக்திகளான விசிகே இடதுசாரிகள்கிட்ட ஆதரவு கேட்டது ஒரு துணிச்சலான முடிவு, அதுலேயே உங்கள் மீதான சந்தேகம் எனக்கு போய்விட்டது அப்படின்னு தெரிவித்ததாகவும் சொல்கிறாரு. அதை அக்ரி பண்ணியும் பேசுகிறாரு. ஆர்எஸ்எஸ் வளர்த்த பிள்ளைன்னு சொல்லி அந்த ஸ்டாண்டை எப்படி மாத்துறாருன்னா இப்போ நீங்கள் சொன்ன விளக்கம் தான். அதாவது காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகா, ஐயுஎம்எல் இவங்கள்ட்ட வந்து ஆதரவு கேட்டதுனால அவர் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருமாவர்கள் சொல்கிறாரு. உண்மையிலேயே திருமாவர்களுடைய மனசாட்சியை நோக்கி நம்ம கேள்வி கேட்போம், இந்த விளக்கம் பொருத்தமானதா? இதை வந்து அதாவது நம்ம விஜய் ஆதரிக்கிறோம், ஒன்றும் இல்லைங்க அவர் கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுக்காக ஆதரிச்சோம் அப்படி முடிச்சிடலாம். இவ்வளவு டீப்பாக போய் கொள்கை ரீதியான ஒரு முட்டு எதற்காக விஜய்க்கு கொடுக்கணும்? இங்கே தான் நமக்கு வந்து சந்தேகம் வருகிறது. விஜயை பொறுத்தவரை இவர் சொன்னதே எடுத்துக்குவோம், இவங்கள்ட்ட மட்டுமா ஆதரவு கேட்டாரு? இல்லையே. அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த எஸ்பி வேலுமணி, சிபி 25 பேர் ஓட்டு போட்டு தானே இந்த வந்திருக்குது. 6 மாசத்துக்கு பிறகுதான் நீங்க அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும்னு சொன்னா, இப்போதைக்கு காப்பாற்றினதுல இவர்களுடைய எண்ணிக்கையை விட அந்த 25 தானே பெருசு. ஆமா, அப்ப விஜய் 118 120 இருக்கும் பொழுது எதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 25 போய் ஏன் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப விஜய் அது ஒரு பாயிண்ட்.
அடுத்தது அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சு 6 பேரை கொண்டு வந்திருக்காங்க. ஆமா இது எதை காட்டுகிறது? உங்களை நம்ப முடியாது. ஆமா அதே போல அமமுக எம்எல்ஏ ஆமா, அது முன்னாடியே நடந்துருச்சு. அப்ப இந்த குதிரை பேரம் இவ்வளவு நடந்த பிறகும் எங்களை தேடித்தான் வந்தார், எங்களை நாடித்தான் வந்தார், இதுல இருந்தே அவர் மதசார்பற்ற கொள்கை தெரியுதுன்னா இது எவ்வளவு ஒரு அவலமான நிலை. இப்படி ஒரு அதுக்கு முட்டு கொடுக்க முடியுமா? அப்ப விஜயை பொறுத்தவரை தெளிவா இருக்காரு. என்ன இருந்தாலும் சுயமாக தனக்கு ஒரு தனி பெரும்பான்மை வேண்டும். அந்த பெரும்பான்மை வருவதற்காக அதிமுகவில் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வருவோம். இது நிறைய பேசிட்டோம். அப்படி இருக்கும்போது இவர்களை நம்பவில்லை அப்படின்றதான் விஜய் காட்டுகிறாரே தவிர, அடுத்தது நீங்க என்னுடைய அரசை ஆதரிங்க, அதுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டதுனாலேயே அவர் பாசிச எதிர்ப்பு போராளின்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? அவரு செயல்முறை நடத்தையை வச்சு தானே முடிவு பண்ணணும். இப்போ திமுக கூட கூட்டணியில் இருந்தீங்க, திமுக பிஜேபி எதிர்க்குதா, உறுதியா இருந்துச்சா அப்படின்னா திருமாவளவனே அதற்கு சர்டிஃபிகேட் கொடுப்பார். ஆமா உறுதியா இருந்துச்சு, என்னென்ன விஷயம், அது வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும், சிஏஆ இருக்கட்டும், இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க டீலிமிட்டேஷன் எல்லாத்துலேயும் திமுக உறுதியாக நின்று போராடிக்குதுன்னு அவர் சொல்ல முடியும். அதே போல் தாவேகாவுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? பிஜேபியை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து, மோடி அரசை எதிர்த்து அதான் சொல்றாரு, எங்களை கூட்டணியில சேர்த்திருக்கிறாரு, அதுவே பிஜேபி. அதுதான் கேட்குறேன். அதுவா? அப்போ திமுகன்னு வரும்போது வேற உதாரணங்கள் உங்களால் சொல்ல முடியுது, விஜய்னு வரும்போது சொல்ல முடியலையே. அது திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸா, இல்லை திருப்பரங்குன்றம் பிரச்சனையா, கிறிஸ்தவ தன்னார்வ நிறுவனங்களுக்கு எதிரான கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தமா, எதை நீங்க சொல்றீங்க? எதை நீங்க உதாரணமா ஒண்ணுமே சொல்ல முடியாத. அணுக்கனிம சுரங்கத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல அனுமதி அரசுக்கு அனுமதி கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல 100 நாள் வேலை திட்டத்துல அதை ஏத்துக்கிட்டது, ஆமா ஏத்துக்கிட்டதா இருக்கட்டும், இதையெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்துல கூட அவர் ஒன்றிய அரசை எதிர்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ் தாயை வாழ்த்து பாட வேண்டும் என்று துணிச்சலா முடிவெடுப்பதற்கு பதிலாக அது மோடிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டு மன்றாடி அதுக்கு பதில் வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 முறை தேசிய கீதம் பாடி இருக்காங்க. இன்னொரு புறம் ஆளுநர் என்ன மக்கள் குறைகளோ அதை ஆளுநர் மாளிகைட்ட சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வைத்துக்கொண்டு ஒரு ரப்பர் ஸ்டாம்பான ஆளுநர் இப்படி பேச முடியுமா? வன்னியரசு தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. சிடிஆர் நிர்மல்குமார் எதிர்கட்சி தலைவர் சொன்ன பிறகு அவர் விஜய் தரப்புல இருந்து எதுவும் வரலையே. இல்ல இதுல போய் ஆய்வு பண்ணார் இல்லையா மதுரையில, அதற்கும் ஒன்னும் வாயத்திறக்கலையா. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தங்களுடைய முடிவை நியாயப்படுத்துவதற்காக திரும்ப இப்படி பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா மற்ற மாநிலங்களில் இடைத்தேர்தல் 30ஆம் தேதி நடக்குது, ஆனா தமிழ்நாட்டுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படல. ஏன் அறிவிக்கப்படல? அப்ப ஏதோ ஒரு குதிரை பேரம் நடக்குது, அது சட்ட ரீதியா புகார் கொடுத்திருக்காங்க. இதுல பிஜேபி இதுல ஏதாவது சதி பண்றதோ இதை பண்றதோ அது 2ஆம் பட்சமானது. அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? அது விஜய் தான். அதனால என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மதசார்பற்ற கொள்கையில உறுதியா இருக்கிறாருன்னு நீங்க அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கேட்டாருங்க, கொடுத்துட்டோம்னு அப்படியே முடிஞ்சிருக்கலாம், கௌரவமா இருந்திருக்கும். இவ்வளவு இறங்கி ஒரு கொள்கை போராளியா நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப திரும்ப சமரசம் செய்து கொண்டார் தன்னுடைய கடந்த கால அரசியல் நிலைப்பாட்டில் இருந்துன்னு அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஏற்கனவே அவர் தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு 2 சீட்டு 3 சீட்டு அப்படின்லாம் கடுமையா விமர்சிக்கிறாங்க. எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை, பாசிச எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு இதுதான் முக்கியம் அப்படின்னு அவர் 2019 தேர்தல்லையும் எனக்கு சீட்டே இல்லைன்னா கூட நான் வெளியே நின்று போராடுவேன், வெளியில் இருந்து ஆதரிப்பேன் அப்படின்னு பேசினவர். இந்த தேர்தலுக்கு முன்னாடி சீட்டு முக்கியம் இல்லை, கொள்கை தான் முக்கியம் அப்படின்னவர் இப்ப சமரசம் செய்து கொண்டாரா தோழர் திருமாவை பொறுத்தவரை நீங்க சொன்ன விஷயங்களை 2ஆ பிரிச்சுக்கலாம். தேர்தல் அரசியல் மூலமாக என்ன செய்வது, சமூகத்துல என்ன மாற்றம் கொண்டு வர வைப்பது, இது 2மே இருக்கு இல்லையா? தேர்தல் அரசியல்லையே நீங்க ஒரு பவர் சென்டரா மாறி செய்யறதுன்றது ஒண்ணுதான். ஆனா சமூகத்திலே கொண்டு வருவது என்பது தனி. 2மே தேவை, ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக நிறுத்த தேவையில்லை. இப்ப திருமாவர்களை பொறுத்தவரை இந்த ஒரு அமைச்சர் 2 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் அப்படின்னு இப்போ அவருக்கு கிடைச்சிருக்குது. அதையும் அவர் சொல்றாரு இல்லையா, நான் முன்னாடி திமுக கூட்டணியிலேருந்து என்னை வெளியேற்றுவதற்கு பல சதி முயற்சிகள் செய்த போது கூட நான் அதுக்கு உடன்படவில்லை, அதுல உறுதியா இருந்தேன். ஆமா, தாவேகால இருந்து முன்னணி தலைவர் பேசினாரு, அதிமுகல இருந்து பேசினாங்க, விசிகா வந்துட்டா நாங்க பிஜேபியை கழட்டி விட்டுறோம் வாங்க அப்படின்னு பேசினாங்க, நான் போகலை அப்படின்றத சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு.
அதில் இன்னொரு யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு தாவேகா வெற்றி பெறும்னு யாருமே கருதலை இல்லையா? இவர் கொள்கை ரீதியாக சொன்னாலும் கூட கள யதார்த்தம் என்பது விஜய் வெற்றி பெறுவார் என்று ஒருத்தரும் கணிக்கலை. அப்படி ஒரு உண்மை இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசியல் ரீதியான மாற்றமும் சமூக ரீதியான மாற்றங்கள் இப்போ வந்து ஒரு அமைச்சர் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதை வந்து ஒரு அரசியல் ரீதியான மாற்றம்னு பார்க்கணுமா, சமூக ரீதியான மாற்றம்னு பார்க்கணும்னா வெறும் அரசியல் ரீதியான மாற்றம் தான். சமூக ரீதியான மாற்றம் ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னால், முன்னாடி உள்ள கேள்விக்கு நம்ம சொன்ன விளக்கம் தான். அந்த ஆணவப்படுகொலை அதெல்லாம் வந்து பேசணும்ல. இப்போதைக்கு வந்து இந்த சூழலில் விஜய் அமைச்சரவையில் இந்த பார்வையில் இவ்வளவுதான் செய்ய முடியும்னு ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பை வைத்து கொண்டு தான் செய்ய முடியும். அதை தாண்டி நீங்கள் பேசுவதற்கு என்ன காரணம்? அதுதான் நீங்கள் முட்டு கொடுக்குறாரா, சமரசம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு என்னமோ அப்படி ஒரு ஒரு ஊசலாட்டம் தடுமாற்றம் அவரிடம் ஆரம்பித்திருக்கிறது. இப்போ தான் ஆட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் ஒவ்வொரு பிரச்சனையாக வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ ஒவ்வொன்றிலையும் விஜய் குரல் கொடுத்தாரா, குரல் கொடுக்கலையா அப்படின்னு நம்மை போன்றவர்கள் பேசுகிறோம். பொதுவான ஒரு விமர்சன பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இப்போ திருமாவர்கள் உள்ளே போயிட்டதுனாலேயே, இப்போ அவருடைய உதாரணமே 2 சொல்கிறேன். இப்போ டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமிக்கும் போது என்ன சொல்கிறாரு, எல்லாரும் அதை கண்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுப்பதன் மூலமாக தமிழக மக்களின் குரல் எப்படி அங்கே ஒலிக்க முடியும் டெல்லியில் அப்படின்னு கேட்குறாங்க. தினகரன் கூட அதை கேட்குறாரு, அமமுக தலைவர். இவர் என்ன சொல்கிறாரு, இது விஜயினுடைய தனிப்பட்ட உரிமை, அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, இதில் யாரும் தலையிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக நேற்று வந்து இந்த குதிரை பேரம் பற்றி ராதன் பண்டிட் அந்த நியமனத்துக்கும் அப்படிதான், அதுக்கும் அந்த மாதிரி விளக்கம் சொல்கிறாரு. அவர் வந்து ஜோசியம் அவருடைய முதன்மையான தொழில் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக நேற்று கேட்குறாங்க இல்லையா, குதிரை பேரம் பற்றி அவரிடம் நிருபர்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, இது எங்கிட்ட தான் கேட்பீங்களா, அதிமுக கேளுங்க, தாவேகா கேளுங்க, அது என்ன எங்கிட்டே கேட்குறீங்க, அவர்கள் தான் பதில் சொல்லணும்னு சொல்கிறாரு. அப்போ குதிரை பேரம்னு ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு அரசியல் கட்சி தலைவராக உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா? அது வந்து அரசியலில் வந்து ஒரு குறுக்கு வழி, ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு கொள்கை ரீதியாக நம்ம போகிறவங்களுக்கு அது உடன்பாடு இல்லை, அந்த வகையிலையாவது நீங்கள் விளக்கம் சொல்லணும்லாம் இல்லையா? அப்படி பேசாமல் போகிறாரே. அப்போ இந்த 3 உதாரணம் எடுத்துங்க. ஜோசியக்காரருக்கு ஒரு விளக்கம், டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு ஒரு விளக்கம், குதிரை பேரத்துக்கு ஒரு விளக்கம். 3ஐயும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன, அவரிடம் விஜயை முட்டு கொடுக்கிற அல்லது விஜயை ஆதரிக்க வேண்டிய ஒரு தடுமாற்றம் என்பது இப்போ ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு இது காட்டுகிறது. இதிலேயே அப்படி ஒரு தடுமாற்றத்திலே இருப்பாரா, இல்லை அதுலேருந்து மாறி வருவாரா, இதை விட பெரிய பிரச்சனைகள் வரும்போது அவர் மாற்றிக்கொள்வாரா அப்படின்றத நம்ம 5 ஆண்டு உறுதியா தொடரும் அப்படின்றதையும் நேற்று சொல்றாருல்ல. சந்தேகம் தீர்ந்த உடனே, இந்த RSS பெற்ற பிள்ளைகள்ன்ற சந்தேகம் தீர்ந்த உடனே 5 ஆண்டு கண்டிப்பா இந்த ஆட்சி நீடிக்கும் அப்படின்னு நான் சொல்லிருக்கிறேன் அப்படின்றாரு. மேலவளவில் பேசும் பொழுதும் அங்கேயும் சொல்றாரு, இந்த ஆட்சியை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்றத வந்து சொல்றாரு. இந்த நிலைப்பாடு அந்த சந்தேகத்தை போக்கி இருக்கிறது. எனவே ஆதரவு நல்குகிறோம், உறுதியாக இருப்போம், என்றைக்கும் தோழமைக்கு உண்மையாக இருப்போம், நட்புக்கு உறுதியாக இருப்போம், 5 ஆண்டுகள் வரையில் உங்கள் ஆட்சி தொடரும். அப்படி இப்பவே 5 ஆண்டுகளுக்கு அவர் முன்னாடி கேரண்டி கொடுக்குறாருன்னா அது ஒரு பிரச்சனை. ஏன் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்பவே விஜயினுடைய ஆரம்பம் வந்து சரியாக இல்லை. நம்ம இந்த பல உதாரணங்கள் பேசிட்டோம். இது போக போக இன்னும் அதிகரிக்கும். இன்னொன்று விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் தேவையில்லாமல் பாஜக பிரச்சனை வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. இதனுடைய பொருள் என்ன, அப்போ ஆக்கப்பூர்வமா நாங்கள் ஒன்றிய அரசோட இணைந்து பயணிப்போம். அப்போ திமுக தேவையில்லாமல் பாஜகவை பகைத்து கொண்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அந்த கேள்வியை திருமாவர்கள்ட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லுவார், அப்படி ஒன்றுமே கிடையாது, அப்படி பார்க்கவே முடியாது, அது தப்பு அப்படின்னு சொல்லுவார். அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே நீங்கள் வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அது முட்டா இல்லை வந்து தனது கொள்கையின்படி நடக்கிறதா அப்படின்றது மக்களே முடிவு பண்ணிக்கலாம். நான் துரோகியா அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் அமைச்சரவையில் இணைந்தது வந்து ஒரு குற்றமா, எங்களை கூட்டணியில் இருந்து வெளியேற்றியது முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தான். எங்கள் கட்சியில இருந்து ஒருவரை திமுகவில், அதாவது பனையூர் பாபா குறிப்பிட்டு சொல்றாரு. பனையூர் பாபா MK ஸ்டாலின் தலைமையில் எல்லா கட்சி, அவங்க கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் முன்னிலையில் இணைத்து கொண்டது அவர்தான், எங்களை கூட்டணியில் விட்டு வெளியேற்றுகின்ற அதை வந்து செஞ்சது அவர்தான். நான் இப்போ வரைக்கும் வந்து தாவேகா கூட்டணியில் இணையல, அவர் அந்த முடிவு எடுத்துட்டதுனால இனி நாங்கள் தாவேகா கூட்டணியில் இணைய போகிறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு.
இந்த விளக்கம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாங்க அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகும் தாவேகாவுடன் கூட்டணியில் இல்லை, அது நேற்று தான் அந்த முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த முடிவை அறிவிக்கிறார். இது கூட்டணிக்கு ஒரு பயங்கரமான புது விளக்கமா இருக்கு. அமைச்சரவையிலே சேர்ந்தாச்சு, அமைச்சர் ஆயாச்சு, இதுக்கு பிறகு நாங்க இந்த கூட்டணியில இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இதை யாருமே இதை ஏத்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு அரசியல் ரீதியா விஷயம் தெரிஞ்சவங்களும் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, இப்போ பனையூர் பாபு திமுகல சேர்றாரு, ஸ்டாலின் அதை ஏத்துக்கிறாரு, இதனாலேயே எங்களுக்கு கூட்டணி முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆதவர்ஜனா யாரு? ஆமா, அவருடைய ரோல் என்ன? ஆமா, 20 பேரு தான் விசிகாவில் இருக்கிறாங்க. திருமாவளவன் அது மட்டும் இல்ல, அவர் விசிகால தானே சேர்ந்தாரு. சேர்ந்து மாநாடெல்லாம் போடும் வரைக்கும் இருந்தாரு. அப்புறம் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா விகடன் பிரச்சனை ஆரம்பிச்சு தற்காலிக இடைநீக்கம் பண்ணியிருந்தாங்க. இப்ப ஆதவர்ஜனா செஞ்ச முயற்சியாக திருமாவளவன் அவர்கள் சொல்வது என்ன? திமுக கூட்டணியிலிருந்து எப்படியாவது விசிகாவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு துரோக வேலையை அவர் பார்த்தாருன்னு தான் நீங்க சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஆதவர்ஜனா கட்சியோட நீங்க இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு பனையூர் பாபு திமுகல போனதுனால கூட்டணி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? திருமாவர்களே கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அதுக்கு மேல நான் கேட்க ஒண்ணும் இல்லை. ஓகே, அதே போல அவரும் சொன்னார் இல்லையா, ஆதவர்ஜனா 20 பேர் தான் இருக்கிறாங்க. அது அடியாளா திமுகவுக்கு அடியாளா மாறிட்டாங்க, அது பேசியிருக்கிறாங்க. தொண்டர்கள்லாம் இங்க வந்துட்டாங்கன்னா ஆதவர்ஜனா பேசியிருக்கிறாங்க. கல்லாப்பட்டி கூட்டணின்னு பேசியிருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கெல்லாம் காசுக்காக திமுக விலை போயிட்டீங்க அப்படின்றத அர்த்தம். இது எல்லாம் பயங்கரமா பேசிட்டாங்க. ஆனா ஆதவர்ஜனான்ற ஒரு கேரக்டரே விசிகாவுக்கு துரோக வேலை செய்து கூட்டணியை கலட்டி திருமாவுக்கு பல நெருக்கடிகளை உருவாக்கின அந்த கேரக்டரு இன்னைக்கு தாவேகால முக்கியமான ஒரு பதவியில் அமர்ந்து கொண்டு ஒரு பவர் சென்டர் ஆயிட்டு இப்ப திருமா அவர்களுக்கு அந்த அழைப்போலை கடிதத்தை எடுத்துட்டு வந்தது யாரு? அதே ஆதவர்ஜனா தானே. அப்போ ஆதவர்ஜனா திருமா அவர்கள் கேட்டிருக்கலாம்ல, எம்பா என் கூட 20 பேர் தான் இருக்கான்னு சொன்னீங்க, இப்போ எதுக்காப்பா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். இது எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆதவர்ஜனாவோட கூடி குழாவி அவருடைய அந்த போக்குவரத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது பனையூர் பாபுவை வைத்துக்கொண்டு ஒரு திமுகவை கூட்டணியை வெளியேற்றி விட்டார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதையும் எதையும் ஒப்பிடவே முடியாது. இப்போ இந்த லாஜிக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இப்ப லாஜிக்னா என்னங்க? இப்ப ஆளுங்கட்சி யாரு? தாவேகா. ஒரு விசிகா நிர்வாகி தாவேகால சேர்ந்தாதான் பிரச்சனை. அப்பதான் நீங்க நான் கூட்டணி விட்டு வெளியே வரேன், எங்க கட்சியை நீங்க இது உதாரணத்துக்கு சி மகேந்திரன் சேர்றாரு இல்லையா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அவர் போய் சேர்றாரு. சேரும்போது ஆதவர்ஜனா கூப்பிட்டு சொன்னாராம், இந்த மாதிரி உங்க தலைவர் வந்திருக்கிறாருன்னு இடதுசாரிகள்கிட்ட கன்சல்ட் பண்றாரு. அப்புறம் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, அவருடைய சொந்த முடிவுன்னு வீரபாண்டியன் சொன்ன பிறகு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதைத்தான் பார்க்கணும். இப்ப திமுக ஆளுங்கட்சி இல்லை. இப்ப பனையூர் பாபுக்கு கூட தாவேகாவில் சேர்ந்தால் ஆதாயமா, திமுகல சேர்ந்தா ஆதாயமா? தாவேகால சேர்ந்தாதான் ஆதாயம். திமுக எதிர்கட்சி. அவர் இதைதானே சொல்றாரு, என் தலைவர் சொன்ன வழியில தான் நான் பெரியார் இந்த கொள்கை வழியில தான் போகணும், அதுக்காக தான் நான் இங்க வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை வைத்துக்கொண்டு கூட்டணி முறித்து விட்டார் ஸ்டாலின், அப்படி எதை வச்சு நீங்க சொல்றீங்க? எப்படி பார்த்தாலும் இது பொருத்தமாக இல்லையே. அப்ப நீங்க நியாயமா ஆதவர்ஜனா இருக்கிற பக்கம் நீங்க தலையெடுத்து படுக்க கூடாது, அல்லது அந்த கேள்விகளுக்கு அவரை மன்னிப்பு கேட்க வேண்டும். இதையெல்லாம் செய்யாம அவரை ஏத்துக்கிறீங்க. உங்களை ரொம்ப கேவலமா மட்டம் தட்டி இழிவா பேசின அடியாள்னு பேசின ஆதவர்ஜனாவை ஏத்துக்கிறீங்க. ஆனா உங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து பயணிப்பதற்காக திமுகல சேர்ந்தேன்னு சொல்ற பனையூர் பாபுவை உங்களால் ஏத்துக்க முடியல. எப்படி திருமாவர்களே? எப்படி? அப்ப இது என்ன கூட்டணி எப்படி அறிவிக்கிறது அப்படின்றதுக்கு அவர் கண்டுபிடித்த ஒரு காரணமா? அந்த காரணமா அவர் நினைச்சுக்கிறாரு. ஆனா இதை பொதுவெளியில சொன்னா இதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இதை சிரித்து விட்டே கடந்து போவார்கள். உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கத்திலிருந்து ஒருவர் அமைச்சராகிறார். அப்ப பெரியாரிஸ்டுகள் இதை வரவேற்றிருக்கணுமா கூடாதா? ஆனா பெரியாரிஸ்டுகள் ஏன் இதை வரவேற்கவில்லை அப்படின்னு பெரியாரிஸ்டுகளை நோக்கி இந்த கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்வியிலும் நியாயம் இல்லையா? இல்லை, அப்படி அதை நீங்கள் அமைச்சராகி விட்டார் அப்படின்றத மட்டும் துண்டிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கலாம். ஆனால் அப்படி பார்க்க முடியாதே. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திரௌபதி முர்மு என்ற பழங்குடியின பெண்ணை சேர்ந்தவர் தான் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. பாஜக ஒரு 10 தலித் பிரதிநிதிகள் அமைச்சராகி இருக்குது. அதனால் ஒரு பதவியை வைத்து நம்ம முடிவு செய்யக்கூடாது. நீங்கள் இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ஒரு அமைச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றதான் முக்கியம்.
திருமாவர்கள் சொன்ன அந்த 30-35 ஆண்டு காலமாக ஒரு கொள்கைக்காக நின்று மக்கள்கிட்ட வேலை செய்து இப்படி ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டு இன்னைக்கு ஒரு திரை கவர்ச்சி மூலமாக ஆட்சியை பிடித்திருக்கின்ற விஜயினுடைய அந்த கட்சியில உங்கள் 35 ஆண்டுகால வாழ்க்கையை கொண்டு போய் நீங்க வச்சிருக்கீங்க, அடமானம் வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு பின்னடைவா இல்ல ஒரு முன்னேறிய நிலையை தருமா? கண்டிப்பாக இது பின்னடைவு தான். இப்ப இந்த கோணத்துல அவரோட அரசியலுக்கு அவருக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அவர் பாசிச எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருந்தவர், கடுமையாக பாஜகவுக்கு எதிரான போராட்டங்களை வந்து நடத்தினவர். இப்ப அந்த அரசியல், அது திருமாவினுடைய அந்த அரசியல் இப்ப எந்த அளவுல இருக்குது? அதுவும் நல்ல முக்கியமான கேள்விங்க. இப்ப ஒன்றிய அரசு அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த இந்து ராஷ்டிரா வந்து முழுக்க நிறைவேறுகின்ற தருணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆமா, மீண்டும் 20ஆம் தேதி தொகுதி மறுவரையறை மசோதா மழைக்கால கூட்டத்தொடரில் அது வரப்போகுது. அப்புறம் ஒரே நாடு ஒரு தேர்தல் அதை கொண்டு வர போறாங்க. முக்கியமான மசோதாக்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்து ராஷ்டிரன்னு அறிவிக்க வேண்டிய ஒரு நிலைமையில நாடு அவங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் பாசிச எதிர்ப்பு பிரச்சனையை பேச முடியாத ஒரு கூட்டணியில் இருக்கிறது தான் ஒரு துரதிருஷ்டவசமான நிலை. யோசிச்சு பாருங்க. இப்போ திமுக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக கூட்டம் நடத்தினதா இருக்கட்டும், ஆளுநருக்கு எதிராக அவர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடர்ந்ததா இருக்கட்டும், இப்படி கடுமையான ஒரு போராட்டத்தை அவங்க நடத்தியிருக்கிறாங்க. அது வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றின்றதை விட தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் பார்க்க முடியும். இன்னைக்கு அதை விட கடுமையாக போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது, அந்த காலகட்டத்தில் நான் பிஜேபியோட பிரச்சனை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் கூட்டணியில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பாசிச எதிர்ப்பு கொள்கை அதனுடைய தீவிரம் என்பதை நீங்களே தண்ணி ஊற்றி கழுவிட்டீங்க அப்படின்றத அர்த்தம். இதை அவர் யோசிச்சு பார்க்கணும். இந்த 3 வருஷத்தில் நம்ம எவ்வளோ கடுமையாக போராட வேண்டிய ஒரு தேவையை காலம் நம்மிடம் கோரும் பொழுது அதை நிறைவேற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம், விஜய்க்கு வக்காலத்து வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுதான் அவர் அந்த பாசிச எதிர்ப்பை தொடர முடியாத ஒரு இதுக்கு வந்து எடுத்துக்காட்டா நம்ம அதை பார்க்கலாம். கடந்த ஆட்சியில் வந்து ரஞ்சித்தும் சரி, விடுதலை சிறுத்தைகள் பலரும், சங்கத்தமிழன் போன்றவர்கள்லாம் சிஎம் ஏன் வேங்கை வயல் போகல, தலித் மக்களுக்கு பிரச்சனைகளுக்கு திமுக எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க, திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து பூட்டினதாக இருக்கட்டும், இப்படி உரிமை மறுக்கப்பட்டது அப்படின்னு மிக தீவிரமாக பேசினார்கள், எதிர்த்து வந்து கேள்வி எழுப்புனாங்க. இதுதான் சமூக நீதியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆட்சியை அப்படி வந்து அவர்கள் விமர்சிக்கவில்லை, அவர்களுடைய அணுகுமுறை வேறாக இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இந்த சூழல்ல ரஞ்சித் வந்து பேசியிருக்கிறார். வன்னியரசு தவிர மீதி யாரும் வந்து 8 தலித் அமைச்சர்கள் ஒன்றும் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணல, வழக்கம் போல தான் வந்து இருக்கிறீங்க. இந்த நிலைமை நீடித்தால் மீண்டும் தலித் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அதாவது தாவேக அரசிற்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தலித் மக்கள், பட்டியல் சமூக மக்களினுடைய வாக்கு மிக முக்கியமாக தாவேக ஆட்சியில் அமர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு, திமுக ஆட்சி வருவதற்கும் அதுதான் காரணமாக இருந்துச்சு. அது பற்றி நேற்று பேசியிருக்கிறார். அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை சிபிஐ விசாரணைக்கு இந்த அரசும் வந்து தராமல் இருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லிருக்கிறாரு. வன்னிய அரசை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆனால் சட்டமன்றத்தில் வன்னிய அரசு பெர்ஃபார்ம் பண்ண விடுவதற்கு சபாநாயகர் அனுமதிக்கலாம். அவன் பாஜகவை பற்றி பேசணும்னா இது தேவையில்ல, பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் நிலைமை. அதனால் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு நம்ம ரஞ்சித்திட்ட தான் கேட்கணும். அடுத்ததாக எப்படி சண்முகம் அவர்கள் இதற்கு வந்து ஒரு வர்க்க ஆய்வு செஞ்சார் இல்லையா? நவீன தாராளமய கொள்கையினுடைய தோல்விதான் விஜயினுடைய வெற்றி அப்படின்னு ஆய்வு பண்ணார். சரியான மக்கள் பிரச்சனைகள்ல சோசியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்ணி தான் விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதே போல இந்த அடையாள அரசியலில் இருந்து கொண்டு போன ஆட்சியில் வேங்கவயல் உள்ளிட்டு பல பிரச்சனைகளில் தலித் மக்களுடைய ஆம்ஸ்ட்ராங் கொலை இதிலெல்லாம் வந்து தலித் மக்களுடைய குரலை திமுக செவிசாய்க்கவில்லை, ஏற்கவில்லை. அதனால் தலித் மக்கள் அரசியல் ரீதியாக ஒரு விழிப்புணர்வு அடைந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. விஷயம் ரொம்ப சிம்பிள். விஜய் எங்களை 30 ஆண்டுகளாக சினிமாவில் தான் பார்த்துருக்குறோம், ஹீரோவாக பார்த்துருக்குறோம், நல்ல டான்ஸோட இது பண்ணுவார், அவர் எங்களுடைய ஃபேவரட்டு நடிகர், அந்த நட்சத்திர நடிகருக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்றதான் ஃபேக்ட். இது தலித் மக்கள் மட்டும் இல்லை, யாரெல்லாம் பிரிவு எல்லா சமுதாய மக்களுக்கும் அந்த நிலைமை தான் பொருந்தும். அந்த வெற்றியை இவர் பயங்கரமான ஒரு அடையாள அரசியல், ஒரு தலித் அரசியல் வைத்து பண்றாரு இல்லையா?
சண்முகம் செய்த அதே தவறை தான் ரஞ்சித்தும் வந்து செய்கிறாரு. அப்படிலாம் யாரும் வந்து பார்த்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடலை. அப்புறம் திமுக மாதிரி இவரும் தொடர்ந்து விட்டால் எதிர்காலத்தில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களாம். அப்போவும் இது காரணமாக இருக்காது. எதிர்காலத்தில் விஜய்க்கு ஓட்டு போறாரு இல்லையா அப்படின்றத விஜயை விட பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மக்கள் சரி விஜய் வந்து தாத்தாவாயிட்டாரு, நம்ம பிரதீப் ரங்கநாதன் யூத்தா இருக்கிறாரு, அப்படி மாத்திக்குவோம் அப்படி யோசிக்கலாமே தவிர அப்பவும் இதை யோசிக்க மாட்டார்கள். முதல்ல ரஞ்சித்து சினிமா துறையில இருக்கிறாரு, நம்மை விட அவருக்கு தெரியும். ஒரு சினிமா திரைக்கவர்ச்சியை வைத்து விஜய் எப்படி அறுவடை செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு முறை யோசித்து பார்த்தாலே தான் பேசியது அபத்தம் என்பதை அவர் உணர்வார். ஆமா, அவருடைய சார்பட்டா திரைப்படம், அதுல எம்ஜிஆரை வந்து எவ்வளவு குறியீடா சித்தரிச்சு அடிக்கிற மாதிரிலாம் வந்து காட்சிகளா அவரே வச்சிருக்காரு. ஆமா, அப்படிலாம் கஷ்டப்பட்டு வைத்து எல்லாம் இல்லாம எந்த விஜய் படத்துல ஏதாவது குறியீடு சொல்ல முடியுமா? நீங்க எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் ஒரு குறியீடு கூட நீங்க சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா எல்லா படத்துலையும் வந்து ஒரே மாதிரியான நடிப்பு தான், ஒரே பேட்டர்ன் தான் அவர்கிட்ட இருக்கும். எந்த வெரைட்டியும் அவர் காமிச்சதில்லை. அப்போ திட்டமிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு சினிமா கவர்ச்சினால ஒரு கல்ட்டு மாதிரி இவரை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த வெற்றியை பார்க்க மறுத்துவிட்டு ஒரு கொள்கை சாயம் பூசுகிறார். இவருக்கு திமுக பிடிக்காது, திமுக தலித் மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது, அப்படி கூட இருக்கட்டும். ஆனால் அதுக்காக தான் இவங்க தலித் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து உண்மை இல்லை. நீங்கள் சொன்னது போல் தலித் மக்கள் மட்டுமில்லை, எந்த பிரிவு மக்களும் அப்படி அலசி ஆராய்ந்தெல்லாம் வந்து ஓட்டு போடலை. போகிற போக்கில் நமக்கு விஜய் பிடிக்கும், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அதை போட்டுருவோம், அவ்வளோதான் அவங்களுடைய அரசியல். அதை தாண்டி நல்லது கெட்டதெல்லாம் அவங்க பரிசீலிக்கவில்லை. சொல்லப்போனால் இப்படி தலித் மக்களும் போட்டிருக்காங்க, மற்ற மக்களும் போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் ஆபத்தானது. அவங்க அந்த மக்கள் எந்த அரசியலையும் பேசாமல், எதையும் வாத பிரதிவாதம் செய்யாமல், சரி தவறு வந்து பரிசீலிக்காம கண்ணை மூடிட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் ரொம்ப டேஞ்சர். அந்த டேஞ்சரை ரஞ்சித்து பார்க்க மறுக்கிறார். இப்போ கடந்த ஆட்சி ஒரு போலீஸ் நெரேட்டிவை வந்து நம்பிட்டு இருந்தாங்க. வேங்கை வயல் விவகாரத்தில் அது தவறு அப்படின்றத நானே ஃபீல்டுக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியாக மாற்றுகின்ற வேலையைத்தான் காவல்துறை செய்யுது அப்படின்னு வந்து பல வீடியோக்களை வந்து போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ஆட்சியிலாவது அதுக்கு வந்து வேங்கை வயல் பிரச்சனைக்கு நீதி கிடைக்குமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா, நீங்கள் என்ன கருதுறீங்க? பொதுவாகவே இது மாதிரியான பிரச்சனைகளை விஜய் பேச மாட்டார். இது ரொம்ப ஏன் அப்படின்னா அவர் எல்லாருக்கும் ஒரு நடிகர், எல்லாருக்குமான தலைவர், அப்படி தான் இருக்க விரும்புகிறார். இப்போ திருப்பரங்குன்றதை பற்றி நீங்கள் ஏன் பேசலைன்னு போது என்ன சொன்னாங்க, திமுகவும் பிஜேபியும் கூட்டு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் உண்மையான காரணம் வந்து என்ன, அங்கே வந்து ஒரு இந்து நரேட்டிவ் வந்து எமர்ஜ் ஆகி வருது. அதை வந்து நம்ம நேரடியாக அதை எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் ஓட்டு போயிடும், அல்லது நம்மளை எதிர்ப்பதற்கு பிஜேபிக்கு ஒரு கருவி கிடைச்சிரும் அப்படின்னு சைலண்டோட இருக்கிறாரு. கவின் ஆணவ படுகொலைக்கும் அதே அந்த மௌனத்தினுடைய காரணம் வந்து அதுதான். அதனால் முன்னாடி திமுக கூட நாங்குநேரியில் அந்த மாணவன் தாக்கப்பட்டதற்காக சந்துரு வைத்து ஒரு நபர் கமிஷன் போட்டு என்னெல்லாம் செய்யலாம், ஜாதி கயிறு கட்டிட்டு வர அது பல ஆலோசனைகள் சொல்றாரு இல்லையா, பள்ளிக்கூட பேர்ல அப்படி இருக்கக்கூடாது, சாதி பேர் இருக்கக்கூடாது, பல இது முன்வைக்கிறாரு. அப்படிலாம் திமுக செஞ்சிருக்கு. மேல் பாதியில வந்து அந்த கோயிலை பூட்டி வச்சுட்டாங்க, நீங்க 2 பேரும் வழிபடுறது வரைக்கும் நீ யாரும் சாமி கும்பிட வேணாம் அப்படின்னு. அதை கூட செய்வதற்கு விஜய் தயாராக இல்லை என்பதுதான் வந்து யதார்த்தம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி தோழர். நன்றி.